Jesus loved me with everlasting love. எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள் நம்ம தியானிக்க போகிற தேவ வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான் சாப்டர் 1 verses 4. யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இதில் இந்த தேவ வார்த்தையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னா, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எல்லா மனுஷருக்கும் ஒளியாக இருந்தது அப்படின்னு இருக்குதுங்க. அப்போது இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஜீவன் இருந்துச்சுங்களாம். அந்த ஜீவன் எல்லா மனுஷர்களுக்கும், எல்லா மேன்கைண்டுக்கும் அது ஒரு லைட்டாக இருந்துச்சுங்களாம், ஒளியாக இருந்துச்சுங்களாம். அப்போது இந்த நம்ம மனுஷர்களாக இருக்கிற நம்ம அநேகர் இருளில் சிக்கப்பட்டுக்கிறோங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா, ஒரு பாதையில் நம்ம நடந்து போய் ஒரு இலக்கு நம்ம வீடு சேர ஒரு கார் இருள் இருந்துச்சுங்கன்னா அந்த இடத்துல, இப்போ இப்போ நம்ம ஒரு ட்ராவல் பண்ணி போனோம், அந்த இடத்துல வெளிச்சம் இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த கார் இருளில் நம்ம இருக்கும்போது முன்னாடி போகிற பாதை என்னான்னு தெரியாது, நம்ம காலை குத்துறது என்னான்னு தெரியாது, நம்ம போயின்னுக்கிறதுக்கு சேரில் உயிரோமா இல்லை கண்ட அசுத்தங்களை மெரிக்கிறோமா இன்னும் நம்மளுக்கு தெரியாதுங்க. கரெக்டான ஒரு விஷயம் நம்மளுக்கு கிளியராக புரியாது. நம்ம உடம்புல அநேக பாதிப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு கார் இருளில் அப்போ நம்ம கையில் ஒரு வெளிச்சம் இருந்துச்சுன்னா க்ளீனாக தெளிவாக நம்ம அந்த தாண்டி போகலாங்க. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதான அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த மாதிரி நேரத்துலலாம் நம்மளுக்கு சரியான ஒரு ஒளி இருக்கிறது இல்லைங்க. அந்த இருளில் மாட்டிக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முழிக்குவாங்க. பல பேர் அந்த இருளிலேருந்து வெளியே வர முடியாத, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பாடுகளுக்குள்ளே போவாங்க, கதறி அழுவணும் போல் இருக்கும், மனசு பாரமாக நிறைஞ்சிருக்குங்க. அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணி போராடி அந்த பாவத்துலேருந்து வெளியே வர முடியாமல், இல்லை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாமல் சிக்கின்னு இருப்பாங்க. அப்போ இயேசுன்ற வெளிச்சம் அந்த மனுஷர்களுக்குள்ளே இருக்கும் போது தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த ஒளி கிடைக்குதுங்க. பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல வரல, பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை மத்தியில் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான அந்த ஏன்னா அந்த ஒளி இருக்குதுங்க, கிளியராக பிக்சர் தெரியும் உங்களுக்கு. இப்போ அந்த இருளில் ஒருத்தன் நடந்து போகிறதுக்கு அவனுக்கு டார்ச் இல்லாதவங்ககிட்ட ஒரு வெளிச்சம் இல்லாதவங்ககிட்டையும் வெளிச்சம் இருக்கிறவங்ககிட்ட எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுங்க. அப்போ அந்த பிரச்சனை நேரத்தை இயேசுன்ற ஒளி நம்ம கையில் இருக்கும் போது அந்த ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அந்த பிரச்சனைக்கு எப்படி நம்ம ஒரு சொல்யூஷன் தேடலான்னு கிளியராக புரியுங்க. அதை பார்த்து அந்த பிரச்சனையை பார்த்து பயந்தோ, இந்த போராட்டத்தை பார்த்து பயந்தோ, அந்த பாவத்தை பார்த்து பயந்தோ நம்ம ஒளிய தேவையில்லை. அதனால் பாவத்திலேயே சிக்கப்பட்டு அதிலே சிக்க தேவையில்லை. அப்போ இன்னொரு விஷயம் என்னங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம பக்கத்திலே தான் இருக்கிறாருங்க. ஆனால் நம்ம விசுவாசிக்கிறது நம்ம இடம் கொடுக்குறதில்ல. அதனால தான் அந்த இயேசுன்ற வெளிச்சம் பல பேரோட வாழ்க்கையில் வர்றது இல்லைங்க. ஆமாங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம அனுமதிக்கணும், நம்மளோட வாழ்க்கையை அவருக்கு விட்டு கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஒளியை நம்மளை ஆளுகை செய்யுங்க. நம்ம பக்கத்திலே இருக்கிறாரு, அந்த ஒளியே விட்டுட்டு அந்த இருளையே பார்த்து பயந்து நம்ம சிக்கப்பட்டிருக்கிறோங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த மெய்யான ஒளியை நம்ம இயேசு கிறிஸ்துக்கு நம்ம வாழ்க்கையை விட்டு கொடுக்கும்போது, அர்ப்பணிக்கும் போது கட்டாயம் ஒரு ஒளியின் பிள்ளைகளாக நம்ம வாழலாம். எல்லா பிரச்சனையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம். ஆமேன்.